Hi everyone, welcome back to our reading class. Let's teach our kids to read English perfectly at home. லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்தது கன்சனன்ட் blends. இரண்டு கன்சனன்ட் லெட்டர்ஸ் இணைந்து வரக்கூடிய அந்த பிளெண்ட்ஸோட சவுண்ட்ஸை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போவது கன்சனன்ட் டயக்ராஃப்ஸ். கன்சனன்ட் டயக்ராஃப்ஸ் இவையும் இரண்டு கன்சனன்ட் லெட்டர்ஸ் இணைந்து வரக்கூடியவை. பட் இவை இரண்டும் இணைகிற பட்சத்தில் அவற்றோட உண்மையான சவுண்டை எடுக்காது. அதுக்கு பதிலாக ரெண்டும் இணைஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொடுக்கும். இவற்றை நாங்கள் கன்சனன்ட் டயக்ராஃப்ஸ் என்று சொல்வோம். இவ்வாறான சில டயக்ராஃப்ஸையும் அதோட எக்ஸாம்பிள் வேர்ட்ஸையும் நாங்கள் இன்றைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுவதற்காக வேண்டி இந்த கன்சனன்ட் டயக்ராஃப்ஸ் கூட ஜஸ்ட் ஒரு வவல் கன்சனன்ட் இணையக்கூடிய வேர்ட்ஸை தான் இன்றைக்கி நான் மேக்ஸிமம் காட்ட போகிறேன். ஓகே, ஒரு வவல் ஒரு கன்சனன்ட் வர்ற பட்சத்தில் அந்த வவல் லெட்டர் ஷார்ட் வவல் சவுண்டை எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விடயம். அதாவது ஒரு வேர்டில் ஒரு வவல் லெட்டர் வந்தால் ஒரு வவல் லெட்டர் இது நாங்கள் ஒன் சிலபிள் வேர்டு என்று சொல்வோம். ஒன் சிலபிள், ஒரு சிலபிள், ஒரு வவல் என்பது தான் இதன் அர்த்தம். ஒரு வேர்டில் ஒரு வவல் லெட்டர் வர பட்சத்தில் அந்த வவல் லெட்டரானது அதோட ஷார்ட் வவல் சவுண்டை எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அவ்வாறான வேர்ட்ஸை தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் இன்றைக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்சனன்ட் டயக்ராஃப் என்னான்னு பார்த்தோம்னா CH. இந்த இரண்டு லெட்டர்ஸும் இணைஞ்சு வரக்கூடிய சவுண்ட். ஸோ பேசிக்கலி சி லெட்டரோட சவுண்ட் க, H லெட்டரோட சவுண்ட் ஆனால் இந்த இடத்துல இவை இரண்டும் இணைகிற பட்சத்தில் அந்த எந்த சவுண்டுமே இங்கே வராது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ச் என்ற சவுண்ட் தான் வரும். ஓகே, லுக் அட் த வேர்ட்ஸ் ச், act, chat, ch, ip, chip, ch, op, chop, ch, chin. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். உங்களோட பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கன்சனன்ட் டயக்ராஃப்ஸோட சவுண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. அதுக்கு பிறகு அது கூட ஒரு வவல் கன்சனன்ட் சேர்த்த வேர்ட்ஸை ரீட் பண்ண கொடுத்து பாருங்கள். செகண்ட் ஒன் இந்த ரெண்டும் இணைகிற பட்சத்தில் அதோட சவுண்ட் இப், ஷிப், op, shop, opt, shot, shell. S லெட்டரோட பேசிக் சவுண்ட் H லெட்டரோட சவுண்ட் பட் ரெண்டும் இணைந்தால் ஓகே. நெக்ஸ்ட் PH, P, H. பட் இரண்டும் இணைகிற பட்சத்தில் அதோட சவுண்ட் F லெட்டரோட சவுண்டுக்கு ஈக்குவலான சவுண்டாக இருக்கும். F, 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 auto, photo, photo, phonic, phonic, graph, graph. இந்த இடத்துல ஸ்டார்ட்டில் வந்திருப்பது கன்சனன்ட் blend. நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். graph, graph. Got it? Next WH. இவற்றோட சவுண்ட் பட் இரண்டும் இணைகிற பட்சத்தில் ஏதாவது ஒரு லெட்டரோட சவுண்ட் மட்டும் தான் சொல்லப்படும், ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். அடுத்த லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும். அதாவது சில வேர்ட்ஸில் ஹ சைலண்ட்டாக இருக்கும், சில வேர்ட்ஸில் டபிள்யூவோட சவுண்ட் சைலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை பாருங்கள். இந்த இடத்துல ஹெச் லெட்டரோட சவுண்ட் சைலண்ட்டாக இருக்கும். ஒன்லி சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். at, what,
what. A-N, when. When. Ip, whip. Whip. நெக்ஸ்ட் வேர்ட்ஸை பாருங்கள். இந்த இடத்துல டபிள்யூ லெட்டரோட சவுண்ட் சைலண்ட்டாக இருக்கும். ஹ சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். ஹூ, ஹூம், ஹூஸ். Got it? Let's move on to the next consonant digraph. TH, T, H, T, H. இவற்றோட பேசிக் சவுண்ட்ஸ். பட் ரெண்டும் இணைகிற பட்சத்தில் இரண்டு விதமான சவுண்டை கொடுக்கும். ஒன்று சாஃப்ட் சவுண்ட், அடுத்தது ஹார்டான சவுண்ட். ஃபர்ஸ்ட் சாஃப்டான சவுண்ட் எப்படின்னு பார்த்தா th, th, th-r-e, three, three. இங்கே டபுள் இ வரக்கூடிய பட்சத்தில் எப்படி சவுண்ட் என்பதை நாங்கள் அடுத்த வீடியோஸில் தான் பார்க்க போகிறோம். th-r-e, th-e-nk, think. b-at, both. b-at, bath. These are the soft sound. Okay, th ஓட soft sound. th என்று வரக்கூடிய words. Next, hard sound of th. th லெட்டரோட hard sound எப்படி வருமாண்டா? th, th is this, th an then, th at that. ஸோ இன்று நாங்கள் 5 கன்சனன்ட் டயக்ராஃப்ஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ இவற்றை நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவை இணைந்து வரக்கூடிய வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நாங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இங்கிலீஷ் ஃபனட்டிக் லெசன் கூட மீட் பண்ணுவோம். Until that, take care.